இன்னைக்கு என்னோட ஐயப்பன் விரதம் எப்படி போச்சுன்றத பார்க்கலாமா? இந்த மாரி ப்ளாக் பண்ணுறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். காலையில எந்திரிச்சதுலேருந்தே ஒரு போராட்டமா தான் இருக்கும். இவ்வளோ போர்வைய வந்து மடிக்கணுங்க. இவ்வளோ போர்வ வந்து நான் விரிச்சிருந்த போர்வ. எந்திரிச்சதுல இருந்தே குளிக்கணுங்க. கு எப்பயுமே காலையில எந்திரிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடிய போய் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என்னோட நாய வந்து பார்த்துருவேன். மாறன் இவன் பேரு. கால் வேற உடைஞ்சிருக்கு. இவன் உயிர காப்பாத்தப்பட்ட பாடு எங்களுக்கு உயிர் போயிட்டு வந்துருச்சுங்க. எப்படியோ இவன் உயிர காப்பாத்திட்டேன். இது ஒரு வீடியோவாவே நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்த பிறகு எப்பயுமே சாமி கும்பிட்டுருவேன். சூரியனுக்கு லைட்டா அப்புறம் போய் ஒரு வணக்கத்த போட்டுட்டு, பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே இருக்கிற போர்வையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு வச்சுட்டேன். சாமி ரூம லைட்டா அவங்களுக்கு காட்டுறேன்னு நெனைக்காதீங்க. நைட்டு சூப்பரா அட்டகாசமா காட்டிடுறேன். இவ்வளோ போர்வ தான் நாங்க விரிச்சிருந்தோம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ போர்வையும் மடிக்கணும். அதுக்கப்புறம் மாடியில போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மேகத்தெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் சீரியல் லைட்டெல்லாம் வந்து நான் செட்டப் பண்ணியிருந்தேன் வீட்ல. அத நைட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவோட ரிவ்யூ வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பா இது எப்படி வாங்கணும், இது எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நான் போடுறேன். சாயந்தரம் தாங்க ஏகப்பட்ட வேலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது ஐயப்பனோட சிலைய எடுத்து கழுவணும். அதே மாரியா ஐயப்பனோட பொருட்களையும் கழுவணும். இது இந்த கார்த்திகை தீபம் ஏத்துவாங்கல்ல, அன்னைக்கு தான் இந்த ஒரு வீடியோவே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயப்பனோட ஃபோட்டோலாம் கழுவணும். பூஜை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். எங்க வீட்ல இப்படி தான் வந்து பூஜை வந்து எப்பயுமே பண்ணுவேன். நீங்களும் பாட்டு வந்து கும்பிட்டுக்கோங்க. லைட்டெல்லாம் போட்டு உண்மையிலே பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கும். 18 படியுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அந்த கட்ட வந்து பார்த்திங்கன்னா தேக்குல செஞ்சது. ஏதோ நம்மளால முடிஞ்சது சின்னதா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணியிருந்தோம். பூஜை முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்ல பஜனை வேற வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதுக்கு வேற வந்து நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, அன்னைக்கு பஜனை வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அந்த பஜனைய முடிச்சுட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வேண்டியது தான். இப்ப நான் எங்க வீட்டுக்கு வெளிய எந்த மாரி அந்த லைட் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப விலையாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கம்மியா தான் ஆகும். ரூ. 250 இந்த இத கொண்டு வந்துரலாம். இது ஆக்சுவலா நான் Flipkartல தான் இத வாங்கி இந்த மாரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். இத பத்தி வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பஜனைக்கு பஜனைக்கு வெற்றிகரமா போயிட்டு வந்தாச்சு. ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.